என்னோட பாஸ்போர்ட்டு, இந்த பாஸ்போர்ட்டை நான் பார்த்து வருட கணக்காகுது. நான் எப்போ ஊர்லேருந்து இந்த நாட்டில் வந்து இறங்கணும், இறங்கி ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லையோ இந்த பாஸ்போர்ட்டை என்கிட்டேருந்து வாங்கிட்டாப்புல என்னோட கஃபீல். ஏன்னு இங்கே உள்ள பசங்களை கேட்குறேன், நீ இவர் பேரில் வந்திருக்க, இந்த கஃபீல் பேரில் வந்திருக்க, இந்த கஃபீலை விட்டுட்டு நீ வேறு இடத்துல போயிட்டு வேலை பார்ப்ப, சம்பளம் இவர்கிட்ட பேசினா விட அதிகமாகவும் கிடைக்கும், அது மாதிரி வேலையும் பார்க்கலாம். ஆனால் அன்லீகலு. இந்த கஃபீல் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சாங்கன்னா ஃபைன் அடித்து ஜெயிலில் ஒரு வாரமோ 10 நாளோ இல்லை ஒரு மாதமோ வச்சு ஃபிங்கர் அடித்து அதுக்கப்புறம் ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த நாட்டுக்கே வராத அளவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வர முடியாது. நம்ம எப்போ ஊருக்கு போகிறோன்னு சொல்கிறோமோ அன்னையிலேருந்து ஒரு வாரமோ 10 நாளைக்கு முன்னாடியே பாஸ்போர்ட்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகலாம். இப்போ ஏன் இந்த பாஸ்போர்ட்டை என்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்பீரி ஆக போகுது 2 மாதத்தில், ரினியூவல் பண்ணிட்டு திரும்ப கொடுக்கணும். நான் எப்போ ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறேன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க, நான் ஊருக்கு போகலாம். பார்த்துங்க, இந்த பாஸ்போர்ட்டை பார்த்து நான் எவ்வளோ நாள் ஆகுது. ஆனால் கம்பெனிக்கெலாம் வந்தீங்கன்னா பாஸ்போர்ட் வாங்குவாங்களான்னு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேவா? இதேமாரி மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. பாய்.